ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மினி பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். அது ஒரு கீச்செயின் பேஸில். ஸோ இந்த மாதிரி கீச்செயின் பேஸ் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் பேஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பேஸ் கலர் கோட் பண்ணுறதுக்காக நான் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீன், லெமன் எல்லோ அண்ட் ஒயிட். ஸோ இது 3 கலருமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷில் பேஸ் கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் க்ரீன், ரொம்ப மைல்டான ஒரு க்ரீன் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு எல்லோ டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சென்டர் பார்ட் மட்டும் கொஞ்சமாக லெமன் எல்லோ எடுத்து நான் சென்டர் பார்ட் மட்டும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ் நல்லா ட்ரை ஆகிட்டோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் ஒரு மினி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பென்சிலில். ஸோ இது வந்து எனிதிங் லைக் நான் கீ செயின்ன்றதுனால ஸோ பைக்குக்கு யூஸ் பண்ணலான்றதுனால ஒரு ஸ்கூட்டியை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப மைல்டான அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ அந்த பிங்க் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் அதாவது ஓவரால் கோட் பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ சீட் அண்ட் டயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிளில் கொடுக்க போகிறேன். அதுவும் ரொம்ப மைல்டான கலர் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி அக்ரிலிக் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லாவே அது ஸ்டேவாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஸோ இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா நான் வந்து பர்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப டார்க் கலர் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு டார்க் கலர் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டுக்கு வந்து லைட் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்டர் பார்த்திங்கன்னா நான் பிளாக்கில் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மினி பெயிண்டிங் வரையணும், உங்களோட கீ செயினை வந்து உங்களோட பெயிண்டிங்லேயே பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கூட்டி தான் இல்லைனாலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் வந்து பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக பிளாக் வச்சு நீங்கள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அவுட்லைன் வந்து பிளாக்கில் இல்லைனாலும் வேறு ஏதாவது உங்களுக்கு அது ரிலவெண்ட்டான கலர்ஸில் கூட, அதாவது பிங்க்னா பிங்க்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்கர் வெர்ஷன் ஆஃப் பிங்க் வந்து நீங்கள் கொடுத்திங்கனாலும் அதுவும் பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் என்னோடய பேஜில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இவ்வளோ தான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண போகல. ஜஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் வந்து கர்வேச்சர்ஸ் அதெல்லாம் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது வேர்டிங்ஸ் கொடுக்கணுன்னா கூட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பென்சிலில் அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்து உங்களால் வந்து பெயிண்ட் ப்ரஷில் வச்சு பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக லெட்டர்ஸ் ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு இனிஷியல் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒன்ஸ் வந்து பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், இதோட அவுட்லுக் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.